சிம்மராசி நேயர்களுக்கு புதன் சுக்கிரன் தரும் அஷ்டலட்சுமி யோகம். இந்த அஷ்டலட்சுமி யோகம் ஒருத்தருக்கு ஏற்படும் போது சகல ஐஸ்வர்யங்களையும் செல்வாக்கு மேன்மையும் மன மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம்தான் அஷ்டலட்சுமி யோகம். இந்த யோகம் உங்க சிம்மராசி நேயர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மேன்மையை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த பதிவுல இப்போ நாம பார்க்க போறோம். முதல்ல பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. சிம்மராசி நேயர்கள் அப்படின்னா சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, கண்ணியமானவர்கள், ரொம்ப திறமையானவர்கள், எதிலையுமே சாதிச்சு வெற்றி அடையணுங்கிற வீரியம் மிக்கவர்கள் தான் சிம்ம ராசி நேயர்கள். காரணம், காலபுருஷ தத்துவத்தில் 5வது வரக்கூடிய ராசி சிம்ம ராசி, பஞ்சமஸ்தானம் சொல்லுவோம். இந்த அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய பகவான். ஒளி, அதாவது சூரிய வெளிச்சம் படும்போது எவ்வளவு இருள் இருந்தாலும் வெளிச்சம் வந்துடும். எப்படியோ அந்த மாதிரி எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் அந்த இடத்த கண்டிப்பா உங்களை திரும்பி பார்க்கிற அளவுக்கு நீங்க நடந்துக்குவீங்க. அந்த அளவுக்கு உங்ககிட்ட ஒரு பலமும் இருக்கும், திறமையும் இருக்கும், ஆளுமை திறமை இருக்கும். எல்லாத்த விட அந்த ஒரு ராசியில் பிறந்த நீங்க சொல்லணுமா, ஆனா அந்த கஷ்டங்கள், பல கஷ்டங்கள் எல்லாமே தாண்டிட்டீங்க. ஏன்னா ஒரு விதத்துல பார்த்தா உங்களுக்கு இப்போ கண்டக சனி வேற நடந்துட்டு இருக்குது. சனி பகவான் 7ஆம் பார்வையா உங்க ஜென்ம ராசி பார்த்தது. அப்ப இந்த 1.5 வருஷ காலம் பெரும் கஷ்டம், பெரும் சோதனைகள், வரவு செலவுல பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையில பார்த்தோம்னா மன மகிழ்ச்சி இல்லை. அதே மாதிரி அந்நிய மனிதர்கள் கிட்ட நண்பர் வட்டார பழக்க வழக்கங்கள், உங்களுடைய தேவையை அவங்களுக்கு பயன்படும், ஆனா அவங்களுடைய தேவை உங்களுக்கு பயன்படல. எதிர்பார்க்கறதும் இல்லை, எதிர்பார்த்தாலும் நடக்கல. இதுதான் சிம்ம ராசியோடைய நிலை. ஆனா அப்படியேப்பட்ட உங்களுக்கு புதன் சுக்கிரன் உங்களுடைய ஜென்மத்தில் இணைவு ஏற்படுதுங்க. ஜூலை மாசம் 31ஆம் தேதிங்க. இந்த ஜூலை மாசம் 31ஆம் தேதி புதன் பகவான், அதாவது மகா விஷ்ணு அம்சம் கொண்டதுதான் புதன் பகவான். இந்த புதன் பகவான் அறிவுக்கு காரகன், புத்திக்கு காரகன். குறிப்பா சொல்ல போனா டாக்குமெண்ட் பேப்பரு, பேனா எழுத்து, அதே மாதிரி ஒரு கலைத்துறையில வேலை செய்யக்கூடியவங்களுக்கு, அதே மாதிரி எல்லா ஒரு டிரான்சாக்சன், அதாவது ஒரு ஐடி துறையில வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த புதனுடைய ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கும். சுக்கிர பகவானுங்கிறது மகா லட்சுமி அம்சம் கொண்டது. அப்படின்னா அதாவது இந்த சுக்கிரன் ஆடம்பரம் சார்ந்தது, ஆடம்பரம், கலை, வண்டி, வாகனம், அதே மாதிரி ஒரு லக்ஸரி வாழ்க்கை, ஒரு பொன் பொருள், அதாவது எதை நம்ம எதிர்பார்த்தாலும் ஒரு பெரிய ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை எல்லாமே நம்ம வாழக்கூடிய எண்ணத்தை தூண்டி விடுறது சுக்கிர பகவான் தான். அந்த ஆடம்பரத்தை கொடுக்கக்கூடியவரும் சுக்கிர பகவான் தான். அப்படியேப்பட்ட இந்த இரு கிரக இணைவு உங்களுடைய ராசியில 1ஆம் ஜென்மத்தில் அமையும் போது சொல்லணுமா அற்புதமான ஒரு சாகசம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். ஆரம்ப காலத்துல, கடந்த காலத்துல நீங்க அதாவது இந்த ஜென்ம நிலை, அதாவது சனி பார்வை 7ஆம் பார்வையை பார்த்ததுனால சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வந்திருக்கோ, எதிர்பார்க்கிற விஷயங்கள் நெருங்கி வந்திருக்கோ, ஆனா நீங்க விரும்பி போகும்போது விலகி போயிருச்சு அப்படிங்கிற ஒரு நிலை. சொந்தமா தொழில் பண்றவங்க ரொம்பவே லாஸ் அடைஞ்சிட்டேன், நஷ்டங்களை சந்திச்சுட்டேன். 100 பேரை வச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு திறமை உங்ககிட்ட இருக்கும், 1000 பேர் வச்சு வேலை செய்யக்கூடிய திறமை இருக்கும். குறிப்பா ஒரு வேலையிலேயே இருந்தா கூட உங்களுக்கு கீழே 100 பேர் வேலை செய்வாங்க. அந்த அளவுக்கு உங்ககிட்ட திறமை படைச்சவங்க தான். ஆனா அப்படியேப்பட்ட நீங்க கொஞ்ச நாள் இருந்து வேலையில பிரச்சனைகளா போயிட்டு இருக்குது, பண நெருக்கடிகள் கொஞ்சம் அதிகமாகி போச்சுங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருந்து மீண்டும் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் எதிர்பார்க்கிறேன். ஆனா எதிர்பார்த்தாலும் ஒரு லோன் எதிர்பார்த்தா கிடைக்க மாட்டேங்குது, ஒரு பணம் போட்ட முதலீடு நம்மளுடைய அந்த முதலீடு எடுக்க முடிய மாட்டேங்குது, நம்மளுடைய பணம் அடுத்தவங்க கிட்ட சிக்கி இருக்குது, வர மாட்டேங்குது. எதிர்பார்த்து எதிர்பார்த்து இன்னைக்கு அதுல பிரச்சனைகள் தான் வந்தது.
கேட்டா கொடுத்த பணமே சண்டை சத்துருவுகள். இந்த மாதிரி ஆயிட்டு இருக்குதுங்க. நம்ம பணம் வந்துருமா வராதா, இன்னைக்கு வாங்கின பக்கம் நம்மளால பதில் சொல்ல முடியல. இன்னைக்கு அப்படியே பிசைஞ்சு எடுக்கிறாங்க. இன்னைக்கு எதுக்காக நம்ம இதுவரைக்கும் இத்தனை காலமும் நம்மளுடைய கௌரவம் அன்பு, அதாவது நம்மள மத்தவங்க மதிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டு இன்னைக்கு அதுக்கு எது களங்கம் ஏற்பட்டுருமா அப்படிங்கிற ஒரு வேதனையா இருக்குதுங்க. அப்படின்ட்டு சிம்மராசி நேயர்கள் கஷ்டத்துக்கு உருவாக்கி வச்சுக்கூடிய நிலையில் இருந்து இந்த கஷ்டங்களை அப்படியே ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் மாறப்போகுது. அப்படின்னா பணம் நெருக்கடிகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய பணம் சிக்கின பணம் கண்டிப்பா கை வந்து சேரும். அது மட்டும் கிடையாதுங்க, புதிய ஒரு தொழில் முயற்சிகள் எடுக்கும் போது அந்த முயற்சிகள் நிச்சயமா உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு போட்ட முதலீடு எடுக்க முடியாமல் இருக்குங்க, அந்த தொழிலை பலப்படுத்த முடியுமா, ஆட்கள் சரியா அமைய மாட்டேங்கிறாங்க, வர்றாங்க 3 மாசம் 4 மாசம் இருக்கிறாங்க, அடுத்தது பார்த்தோம்னா போயிடுறாங்க, நிரந்தரமான ஆட்கள் இருந்து வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா திறமையான ஒரு முறையில நீங்க அதிகாரம் செலுத்தக்கூடிய அளவுக்கு நல்லா ஒரு வேலை ஆட்கள் அமைகிறது, புதிய ஒரு பழக்க வழக்கங்கள் ஏற்படுறது, புதிய முயற்சிகள்னால நம்ம சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள், தூரத்தில் இருந்து பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களால நன்மைகள் கண்டிப்பா உருவாக்கும். அதே நேரங்க சிம்மராசி நேயர்கள் பொறுத்த வரைக்கும் மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க, பெண்ணா இருந்தா கணவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதாவது மத்தவங்க மதிக்கிற மாதிரி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா கொஞ்ச நாள்ல இருந்து என்னவோ தெரியல, ஏதோ ஒரு வருத்தங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகள் பெருசாகுது, தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படுது, குழந்தைங்க கிட்ட கூட அன்பா ஒரு அனுசரிப்பா இருக்க முடிய மாட்டேங்குது. சிலருக்கு பார்த்தோம்னா வேலை காரணமாக ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கூட உருவாயிருக்கும். அந்நிய மனிதர்களால தன் குடும்பத்துல கலகங்கள் கூட சிலருக்கு உருவாயிருக்கும். ஆனா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த, அதாவது புதன் சுக்கிரனுடைய இணைவனால் ஏற்படக்கூடிய அதாவது அஷ்டலட்சுமி யோகம். இந்த அஷ்டலட்சுமி யோகம் உங்களுக்கு பணவரவு மட்டும் இல்லைங்க, மன மகிழ்ச்சியும் கண்டிப்பா ஏற்படும். குறிப்பா அடுத்தவங்களால சில நன்மைகள், நமக்கு யாரால தொந்தரவுகள் வந்துட்டு இருந்ததோ, இடைஞ்சல்கள் வந்துட்டு இருந்ததோ, கூட இருந்து நம்மளை குழி தோண்டி நம்மளுடைய வாய்ப்பு நம்மளுடைய திறமைகளை அவங்க பயன்படுத்தி இன்னைக்கு அவங்க ஒரு பொசிஷன்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னால நீங்களும் சாதிக்க முடியும், வைரேகமா ஜெயிக்க முடியும், வெச்சது வளர்ச்சியாகும், தொட்டது மேன்மையாகும். அப்படிங்கிற ஒரு நிலை உங்களுடைய ஜென்மத்தில் இந்த யோகம் அற்புதமான ஒரு பாக்கியத்தை கொடுக்குங்க. அப்படின்றதுனால உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பா எடுங்க. அதாவது அந்த முயற்சிகள் உங்களுக்கு கண்டிப்பா சாதகமா இருக்கும். ஆனா எந்த சூழ்நிலையிலும் கூட்டு தொழில் மட்டும் உங்களுக்கு ஆகாது. கூட்டு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணும்போது தேவையில்லாத மன வருத்தங்கள், தேவையில்லாத மன கசப்புகள், நீங்க அவங்களுக்கு ஐடியா கொடுப்பீங்க, அவங்க நம்பர் 1 ஆகிருவாங்க, கடைசியில் நீங்க ஓரங்கட்டி ஒதுங்கி வரக்கூடிய சூழ்நிலைகள் ஆகி போயிருங்க. அந்த மாதிரி விஷயங்கள் செய்யாதீங்க. 2வது, அடுத்தவங்களுக்கு ஒரு ஜாமீன் கையில் போடுறது, அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்ங்கிற போது உதவி செய்யலாம், ஆனா பெரிய நம்ம ஒரு பணம் அடுத்தவங்க கிட்ட வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணினீங்கன்னா கண்டிப்பா நீங்க கொடுத்த பணம் கை சேராமல் போகும். அதனால நீங்க வாங்கின பக்கம் நீங்க வட்டி கட்டக்கூடிய ஒரு நிலை, இதனால மன வருத்தங்கள் ஏற்பட்டு உங்களுடைய குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படும். குறிப்பா தாய் தகப்பன் சம்பந்தப்பட்டவங்களுக்கு அடிக்கடி உடல் ஆரோக்கிய பாதிப்புகள், இல்லையா அவங்களுக்கு பிரிஞ்சு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், உறவுமுறைகள்னால நாம நல்லதே செஞ்சு கெட்ட பெயர்கள் வரக்கூடியது. இன்னைக்கு நீங்க ஒதுக்கி வச்சுட்டு அவங்க கஷ்டப்படும் போது நீங்க உதவி செஞ்சிருப்பீங்க, ஆனா இன்னைக்கு உங்களை யாருன்னு கேட்கிற அளவுக்கு உங்களை ஒதுக்கி வச்சு இன்னைக்கு அவங்க ஒரு நல்ல நிலையில் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு முன்னால நீங்க ஒரு சாதிச்சு உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமா ஏற்படுங்க. அதனால முயற்சி கடினமான முயற்சிகள் நீங்க எடுக்கணும். அந்த முயற்சி கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா இருக்கும். கடன் பிரச்சனைகள் சொல்ல போனோம்னா சின்னதா கடன் வாங்கி இருப்பீங்க, கடைசியில் பார்த்தா அது பெரிய கடன் ஆகி போச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாவே வாங்கிட்டு இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு பெரிய இதாகி போச்சு. இதனால எப்படி நான் கட்ட முடியும் தெரியல அப்படின்னு தவிக்கக்கூடிய சிலருக்கு ஒரு இடத்தை விற்கலாம் கூட ஒரு முயற்சி எடுப்பீங்க. இன்னும் இந்த இடம் வாங்கினதுல இருந்து சரியில்லை, அதாவது இது வாங்கி வித்துட்டு வேற பக்கம் ஒண்ணு வாங்கிக்கலாமான்னு முயற்சி எடுப்பீங்க. அது பார்த்தாலும் கரெக்டா வருவாங்க போவாங்களே தவிர அந்த விரயம்ங்கிற ஸ்தானத்துல செஞ்சு முடிக்க முடியாத சில தடைகள் இருக்கும். அதனால இந்த காலகட்டத்துல இடம் விற்கிறது
புதிய முயற்சிகள் எடுக்கிறது, இதெல்லாமே பண்ணுங்க, கண்டிப்பா நடக்கும். சிலருக்கு ஒரு வீடு கட்டி இன்னைக்கு முழுசா கட்டி முடிக்க முடியலைங்க, பாதியில் இருக்குங்க. ஒரு லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறங்க, கிடைக்க மாட்டேங்குதுங்க. மாசம் கண்டா நமக்கு இதே ஒரு வட்டி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் இருக்குதே தவிர, ஆனா அது முழுசா கடனும் கட்டி முடிக்க முடிய மாட்டேங்குது. இது எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியல, தொழில் புதுசா தொடங்கலாம்னு நினைக்கிறேன், ஆனா லேட் ஆகிட்டே போயிட்டு இருக்குதுங்க அப்படிங்கிறவங்களுக்கு புதிய முயற்சிகள், தொழில் சார்ந்த விஷயங்கள் எடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா இருக்கும். இப்ப சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன். இந்த கோச்சார பலனுங்கிறதுங்க உங்களுடைய ராசிக்கு சந்திரனை வச்சு சொன்னதுங்க. அதே நேரம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது, என்ன லக்னம், எந்த மாதிரி யோகங்கள் இருக்குது, எந்த மாதிரி சாதகமான காலங்கள் நடக்குது அப்படிங்கிறது ஒரு முறை பார்த்து மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.